வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி லாகின்லேருந்து ஒரு அசஸ்மெண்ட்டை எப்படி டெலீஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். இதில் காமன் சர்வீஸ் சென்டரு, இந்த காமன் சர்வீஸ் சென்டரில் கீழே கடைசியாக வந்து அசஸ்மெண்ட் டெலிஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அசஸ்மெண்ட் டெலிஷன் ரெக்வஸ்ட் ஃபார்மை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸா, வாட்டர் சார்ஜஸா, ட்ரேட் லைசன்ஸா அப்படின்னு வரும். நம்மளோடது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஷோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் எந்த அசஸ்மெண்ட் நம்பரை நீங்கள் டெலிஷன் பண்ணுறீங்களோ அந்த அசஸ்மெண்ட், உதாரணத்துக்கு இந்த 3ங்கிற அசஸ்மெண்ட் நம்பரை நான் டெலிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3க்கு நேராக என்ன ரீசனுக்காக இந்த அசஸ்மெண்ட் நம்பரை டெலிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து அசஸ்மெண்ட் நம்பர் டூப்ளிகேஷன் இருக்குது, பில்டிங் டெமாலிஷ்ட் இருக்குது, சூப்பர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது. அப்போ இந்த ரீசனுக்காக நான் அசஸ்மெண்ட்டை நான் டெலிஷன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு 2 டபுள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் டூப்ளிகேஷன் அப்படிங்கிறத போடுவீங்க. அடுத்தது பில்டிங் டெமாலிஷ்டு அப்படின்னா அந்த பில்டிங் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ வேற கட்டம் புதுசாக கட்டுறதுக்காக இடிச்சிருக்காங்க. ஒரு கூரை வீடு இருக்கும், இப்போ அதை அடிச்சுட்டு ஒரு மாடி வீடு கட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருப்பீங்க. அது வந்து அன்அப்ஜெக்ஷனல் புறம்போக்கு லேண்டில் உள்ளது, நான் தவறுதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்ட்ரியில் நம்ம என்ட்ரி போடணும். அப்போ நம்ம இது சூப்பர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி, இது தவறுதலாக நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சூப்பர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி. கோர்ட்டு கேஸில் இருக்குது, அவங்களுக்கு நம்ம இந்த வருஷத்துக்கான அதை இது டிமாண்டை வந்து கலெக்ஷன் பண்ண முடியாது, அதனால கோர்ட்டு கேஸ். என்ன ரீசனோ அந்த ரீசன் இங்கேயே கொடுத்தாச்சு. அந்த ரீசனை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோட்ட சைன் வாங்கி ஒரு லெட்டரை ஒன்று அப்லோட் பண்ணணும். இந்த அசஸ்மெண்ட் நம்பரு இன்ன காரணத்துக்காக டெலிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோட்ட ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் ஃபார் டெலிஷன் அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு டெலிஷனுக்கு வந்திருக்கும். அதை நாங்கள் இந்த வீடியோட லெட்டரை வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் நம்பர் வந்து டெலிஷன் ஆகும். அதனால் இப்படி தான் வந்து ஒரு அசஸ்மெண்ட் நம்பரை டெலிஷன் பண்ணணும். இதை நோட் பண்ணிங்க. தேங்க்யூ.